இது கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து தப்புல எகேன்ஸ்டா குரல் கொடுக்குறவர். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன். அவர் என்னன்னா ரொம்ப தப்புகள் செஞ்சவர். பட் வயசான காலத்தில் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் கீழே இருக்கிறவங்க வந்து அவரை நாங்கள் இன்னும் தப்பு தான் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அவர் கீழே இருக்கிறவர் தான் வில்லன் எஸ் சூர்யா. அவர் தான் வாரிசா நெக்ஸ்ட் தலைவராக வரக்கூடிய ஆள். ஸோ இதுக்கிடையில தான் இந்த படத்தோட ஸ்டோரி போகுது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கரோட எல்லா படத்தையும் வந்து ஞாபகப்படுத்துது. அவரோட ஸ்டார்டிங் படத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா படங்களில் வந்து ஞாபகப்படுத்து. அவர் என்ன வித்தியாசமான சீன் ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு படத்தை வந்து ஞாபகப்படுத்திடுது. அதே மாதிரி இன்டர்வல் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு இன்டர்வல். வேற ரேஞ்சில் ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க. நம்ம செகண்ட் ஆஃப் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அது டோட்டலாக முரண்பாடாக ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்து. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா செகண்ட் ஆஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோமோ திரும்ப செகண்ட் ஆஃப் அதே தான் வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அதோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு வந்து என்ன ஃபிளாஷ்பேக் தெரிஞ்சிருது. அது வந்து ரொம்ப ஒரு லென்த்தாக வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஹெவி லேக்காக இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கும்னு பார்த்தா ட்ராமாவும் இல்லாமல் ஹீரோ எஸ் சூர்யா மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப லாஜிக்காக இல்லாமல் ரொம்ப காந்தரமான ஒரு ஃபைட் மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வந்து படம் வந்து வேலைக்கால. மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்குமே நம்ம சங்கரோட பிரம்மாண்டத்தை வந்து காமிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து ஆடியன்ஸ் யாருக்குன்னே சங்கர் பிரம்மாண்டம் பார்த்துட்டோம். அவர் என்ன மாதிரி யோசிப்பாருங்கிறது ஆடியன்ஸ் தெரியும். ஸோ இது வந்து புதுசாக இல்லை. அவர் என்ன மாதிரி யோசிப்பாரோ அதுக்கு ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் படம் ஃப்ளோவாக வரும்போது இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து கெடுத்துச்சு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரொம்பவே கிளாமரஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அஞ்சலிக்கு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர். பட் அவங்க சீன்ஸ் எல்லாம் வர இடம் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. பட் பர்சனலாக அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது அவர் சங்கர் வழக்கமா எல்லா படத்துலயும் பேசுகிறாள். அந்த அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப வருது. சிவாஜி படத்துல ஆபீஸ் ரூம் இருக்கு. அந்த ஆபீஸ் ரூமும் இங்க வந்து லைட்டா வேற மாதிரி பஸ்ல கொண்டு போற மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ ஒரே விஷயம் தான். அவர் ஏற்கனவே நீங்க சங்கர் படம் பாத்தீங்கன்னா அவர் என்ன அரசியல் பேசினாரோ அதே அரசியல் தான் இந்த படத்துலயும் திரும்ப பேசுறாங்க. நீங்க எல்லா படத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். ஈவன் ஐ படத்துல உள்ள விஷயம் கூட இந்த படத்துல வருது. அவர் அரசியல் இல்லாம எடுத்த படம் ஈவன் நீங்க எந்திரன் எடுத்தீங்கன்னாலும் அதையும் ஞாபகப்படுத்துற மாதிரி எல்லாமே உள்ள வருது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப்பா இருக்கு. அது தெலுங்கு ஆடியன்ஸுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஓவர் த டாப்பா இருக்கு. காமெடி வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. நம்ம ஜெயிலர்ல ஒருத்தர் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு பண்ணியிருப்பாரு. சுனில் அவர் தான் இங்க காமெடியான பண்ணியிருக்காரு. அவர் சும்மா ஃபுல்லாவே சைடா நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு துளி கூட வந்து நம்மளுக்கு சிரிப்பு வரல. ஆனா ரொம்ப லென்த்தா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகேங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஹெவி லேக்கா இருக்கு. எஸ் சூர்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டென்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை. பட் அவர் பர்சனலா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாருக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. அஞ்சலிக்கெல்லாம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஜாஸ்தி ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினான காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கறத விட தாண்டி ஜாஸ்தி சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரி புதுசா இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா வந்து செட் ஆகல. செகண்ட் ஹாஃப் டோட்டல் லேக் தான். இல்ல இது வந்து கதை ஒன்றும் புதுசா இல்லைங்க. ஒரு ஏற்கனவே ஒரு நம்ம அவரே வந்து மக்கள்கிட்ட காமிச்ச அதே கதை தான். எதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதே கதையை வாங்கினாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாம் பழைய சங்கர் படத்தை தான் ஞாபகப்படுத்துது. கார்த்திக் சுப்ராஜோட திங்கிங் வந்து பெருசா அந்த படம் ஞாபகப்படுத்தல. ஃபுல்லா சங்கர் படத்தை தான் ஞாபகப்படுத்துது. மியூசிக் வந்து ஆசச் நல்லா தாங்க இருக்கு. மியூசிக் குறையெல்லாம் சொல்ல முடியாது. சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ளோ வந்து கெடுக்குது. நீங்க தனியா அந்த சாங் பாத்தீங்கன்னா எல்லா சாங்குமே ரசிக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. சாங்ஸ்ல கொஞ்சம் தெலுங்கு வாட ஜாஸ்தி அடிக்குது. பட் தெலுங்கு படம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆமா, மூவியோட மிங்கிலால ஃப்ளோ வந்து கெடுக்குது. ஃபைட்ஸ் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மீன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபைட்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஃபேமிலியா பாக்குற மாதிரி தான் இருக்கு. படம் லேக், செகண்ட் ஹாஃப் லேக். மற்றபடி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ரேட்டிங் ஒரு 5 out of 10 கொடுக்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஓகே தான். ஒன்றும் பயங்கரமா இல்லை. அதான் தெலுங்கு மூவிக்கு உள்ள ஃபைட் சீன்ஸ் அப்படியே இருக்கு. தமன் எப்பவும் போல. அதான் மூவி வைஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்ல நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஜர்கண்டி சாங் வந்து பார்க்க விஷுவலா நல்லா இருக்கு.
அது தெரியுது. நம்ம நல்லாவே சங்கர்னா பிரம்மாண்டம் இல்ல, அதுல நல்லா செலவு பண்ணிருக்கு தெரியுது. அதான் சொல்றேனே, கேரக்டர் வைஸ் அவங்க பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டோரி வைஸ் லேகா தான் இருக்கு. கதை இன்னும் கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணா கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லேக் தான். இல்ல எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்றேனே, ஸ்டோரி மட்டும்தான், ஸ்டோரி கொஞ்சம் லேகா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓவரால் கொஞ்சம் லேகா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. அதான் ஓவரால் கொஞ்சம் லேகா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். 10க்கு 7. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் பெருசாக தெலுங்கு படம் பார்த்தது இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் ஃபைட்டு சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப பஞ்சாக இருந்துச்சு. சாங்ஸும் அதே மாதிரி ரொம்ப கிராண்டியராக அந்த இதுவாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கம்பேக்காக இதுவானலாம் நிறைய பேர் கேட்குறாங்க சங்கருக்கு. அது மாதிரிலாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்கலாம். படம் நல்லா இருக்கு, பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இது பண்ணலாம், அவ்வளோதான். இந்தியன் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சி வந்தோம். இந்தியன் 2 கொஞ்சம் ரொம்ப இதுவாக இல்லை, ஸோ அது மாதிரி வந்தோம். பட் இது நல்லாவே லைக் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. விஜய் சூர்யா செம்மையாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதான் எனக்கு பெருசாக அந்த ஐடியா இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பாக போச்சு, செகண்ட் ஹாஃபும் அந்த மாதிரி ஒரு இதுவாக போச்சு. நல்லா இல்லை ப்ரோ, அது ஒருத்தரோட பெர்செப்ஷன் மாதிரி. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி படம் பார்க்கட்டும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கும் ஒரு விதமான இது இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஜெனரலாக. ஓகே, ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எல்லாரும் கிளாப் தட்டிகிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சேன் நான். ஒரு சீனுக்கும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் போச்சு. அப்படி சொல்ல முடியாது. அது மேபி நம்ம அந்த படத்தை அப்படியே பார்த்தோம்னா அந்த மாதிரி தோணும். மேபி அந்த படத்தோட ஃப்ளோல பாக்குறப்போ எதுவும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அதுதான் ப்ரோ, நம்ம அடுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா மேபி சிலதெல்லாம் வேணா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் மோஸ்ட்லி அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நீங்க யோசிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். லைக் லாஜிக்கலா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அந்த மாதிரி. அதுதான் ப்ரோ, அது ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஒரு மாதிரி சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த சீக்வன்ஸ்க்காக அந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டர்வல் அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃபாஸ்ட் ப்ரோ. ஆக்சுவலி நிறைய இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இங்க இன்டர்வல் வருவாங்க. பட் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல தான் போட்டிருந்தாங்க இன்டர்வல். மற்றபடி நல்லா இருக்கு. தெலுங்கு பட எசன்ஸ் தான் இருக்கு, தமிழ் பட ஆடியன்ஸ் வந்து கிரிஞ்சா இருக்கும் அப்படிங்கிறது. கிரிஞ்சா இருக்குன்றதெல்லாம் ஆக்சுவலி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அது நம்ம நிறைய படம் பார்க்குறோம், பட் அதோட கொஞ்சம் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஓவரால் நல்லா இருக்கு. ஒரு நல்லா இருக்கு, பார்க்கலாம்.